இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தொடர் கனமழை காரணமாக நாகை மாவட்டம் பிரதாபராமபுரம் பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தின் வழியாக வடிகால் வசதி செய்து தராததால் சுமார் 100 ஏக்கர் விளைநிலங்களில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கிய நிலையில் அழுகி சேதமடைந்தன. இங்கே ஒரு 100 ஏக்கர் போல் நிலம் இருக்குது. கடந்த 20 வருஷமாக இங்கே சரியான ஒரு முறையான வடிகால் இல்லாமல் ஒவ்வொரு வருஷம் மழையிலையும் மெல்ல தண்ணி வடியாமல் நாங்கள் வருஷம் தான் போராடுறோம் சார். இங்கே ஒரு வருஷத்தை கூட இது வரைக்கும் நாங்கள் ஒரு மட்டும் நெல் அறுத்தம் இல்லை சார். நாங்கள் அரசுலேருந்து எங்களுக்கு ஒரு உரிய நிவாரணமோ இல்லை இன்சூரன்ஸோ கிடைக்கிறது கிடையாது. எங்களோட என்ன கோரிக்கை என்னன்னாக்க ஒரு முறையான ஒரு வடிகால் மட்டும் ஏற்படுத்தி கொடுங்க சார். நாங்கள் ஒரு மட்டும் நெல் அறுத்து வீட்டில் சாப்பிட்டா போதும் சார், அந்த நிலைமை இருக்கோம் சார். ஏன்னா ஏக்கருக்கு நாங்கள் 20 to 25 செலவு பண்ணுறோம் சார். நகையை அடகு வச்சு கடன் வாங்கி குழுவில் நூல் நடத்த சார் பண்ணுறோம். ஆனால் அந்த லோனை கூட எங்களால் திருப்பி செலுத்த முடியல சார். அந்த நிலைமை இருக்கிறோம் சார். நாங்கள் அரசுக்கு முக்கியமான கோரிக்கைன்னா எங்களுக்கு ஒரு முறையான வடிகால் மட்டும் ஏற்படுத்தி கொடுத்து நாங்கள் வருஷம் வாழ்றதுக்கு நீங்கள் தான் சார் ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்கோம் சார். அதாவது வடிகால் இல்லாமல் கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு வடிகால் பார்த்தீங்கன்னா அருகே இருக்க இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல வடிகால் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அரசுக்கு பல்வேறு முறை கோரிக்கை வச்சிருக்கோம். ஒவ்வொரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் இடம் மொத்தமாக அழுகி போகுது. இதுக்கு நாங்கள் வடிகால் இல்லை அப்படின்னு சொல்லி அரசில் பல்வேறு துறை அலுவலகங்களுக்கு ஏற்கனவே நிறைய முறை கோரிக்கை வச்சிருக்கோம். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். லெனின், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். ஹர்ஷினி, நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த பிரதாபராமபுரம் ஊராட்சியில் காமாட்சிபுரம் பகுதிகளில் சுமார் 100 ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக இந்த பகுதியில் 100 ஏக்கரில் நடவு செய்த 20 நாட்களே ஆன இளம் சம்பா பயிர்கள் மழைநீரில் முழுவதுமாக மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் நடவு செய்த உடனே மழை பெய்து வயலில் தண்ணீர் தேங்கியதால் பயிர் வேர் பிடிக்காமல் தண்ணீரில் மிதக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. தண்ணீர் வடியாத காரணத்தினால் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த இளம் நெல் பயிர்கள் அழுகி போயிருப்பதை விவசாயிகள் வேதனையோடு எடுத்து காண்பிக்கும் காட்சிகளையும் பார்க்கிறோம். இந்த விவசாய நிலங்களுக்கு மத்தியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான விவசாய நிலம் இல்லாத இடம் உள்ளதால் மழைநீர் வடிய வசதி இல்லாமல் உள்ளது. இதனால் மழைக்காலங்களில் வயலில் தேங்கக்கூடிய தண்ணீர் வெளியேற முடியாமல் வயலிலே தேங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மழை விட்டாலும் தண்ணீர் வடியாத காரணத்தினால் பயிர்கள் அனைத்தும் அழுகி மிதப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஏக்கருக்கு 25,000 முதல் செலவு செய்த போதும் இதுநாள் வரை ஒரு மூட்டை நெல் கூட அறுத்து வீட்டுக்கு எடுத்து செல்ல முடியவில்லை என்று தெரிவிக்கும் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தினால் ஒவ்வொரு முறையும் விவசாயம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தண்ணீர் வடிவதற்கு உரிய வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு கொடுத்தும் கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கும் அவர்கள் நீண்ட கால பிரச்சனையாக இருக்கும் இந்த பிரச்சனையை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் மாவட்ட நிர்வாகம் பேசி மழைநீர் வடிவதற்கான உரிய வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஹர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி லெனின். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.